நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். வருகை வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் தந்து வருகின்ற பேராதரவுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 2 நோக்கங்களை கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒன்று, விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலுக்கு உற்பத்திற்கேற்ற அந்த செலவுக்கேற்றபடி நியாயமான விலை கிடைக்கக்கூடிய ஒரு செயலை அவருடைய பாலை கொள்முதல் செய்வதன் மூலம் பால்வளத்துறை செய்து வருகிறது. அதே போன்று அவர்களுக்கு பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறது. இது ஒன்று. 2வது, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் அவர்களுக்கு நியாயமான விலையில தரமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்கின்ற பணி ஆக 2ஐயும் இலக்காக கொண்டு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு பால் மற்றும் உபப்பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அதை மேலும் உயர்த்துவதற்கு மிக கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் விளைவாகத்தான் நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், அதே போன்று பிரதம பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றையும் அவர்களுக்கு நாங்கள் ஏஜென்ட்ஸாக லைசன்ஸ் கொடுத்து அந்த விற்பனையை பெருக்குவதற்கு ஊக்கப்படுத்தி வருகின்றோம். இன்னும் வேலையில்லாத இளைஞர்கள் போன்றவர்கள், அது போன்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் போன்றவர்கள் யார் ஒரு நல்ல இடத்துல கேட்டாலும் அதுல அவர்களுக்கு அந்த விற்பனைக்கான உரிமம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய அடுத்த ஒரு படிக்கட்டாக ஒரு 2,10,00,000 ரூபாய் செலவில் 600 இதே போன்ற தொழில் முனைவோருக்கு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுக்கின்ற ஒரு திட்டம் நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் அரசால் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அதில் முதல் கட்டமாக 60 ஃப்ரீசர் பாக்ஸஸ் நம்ம விநியோகம் பண்ணோம். தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மொத்த பயனாளிகள் 600 பேரில் 540 பேருக்கு அதுக்கு அடுத்து தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வழங்கப்படும். இவை நிச்சயமாக ஆவினுடைய பால் உற்பத்தி விற்பனையை பெருக்கும் என்று நாங்கள் திட்டமிட்டுத்தான் இந்த பணியை செய்கின்றோம். அவ்வாறு செய்கின்ற நேரத்தில் அதுல இந்த ஆவின்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க பொதுமக்களும், இதில் வரக்கூடிய வருவாய் எதுவாக இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கோ வேற எங்கேயும் போகாது. அது திரும்ப விவசாய பெருங்குடி மக்களுக்கு போனஸாக, இன்சென்டிவாக அப்படிதான் போகும். எனவே ஆவினுடைய வளர்ச்சிக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சேவை ஆற்றுவதோடு விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தையும் நம்முடைய மாநிலத்தினுடைய அக்ரிகல்ச்சர் ஜிடிபி, அதாவது உற்பத்திக்கான அந்த ஜிடிபியும் இன்க்ரீஸ் பண்ணும். இதை எல்லாமே இருக்கு. நாட்டினுடைய நலன் இருக்கு, விவசாயிகளுடைய நலன் இருக்கு, பொதுமக்களுடைய நலன் இருக்கு. ஏன்னா அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பு இருக்கு. சார், இன்னைக்கு மொத்தம் 55 நபர்களுக்கு இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வழங்கிருக்கோம். எந்த அடிப்படையில இவங்களுக்கு நம்ம தொடர்ச்சி இந்த செலக்ட் பண்ணி இவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்? அவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இப்போ இதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஒன்று அவங்க ஒரு ஸ்டடி பிஸ்னஸ் பண்ணணும். 2வது அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்து இந்த ஃபெசிலிட்டி வர்க்கியனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதை அவங்க உத்தரவாதப்படுத்தணும். 2வது இது தனியாக டேட்டா பேஸ் வச்சு இதை நாங்கள் தொடர்ந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். இது கொடுத்ததன் மூலமாக எவ்வளவு பிஸ்னஸ் பெருகி இருக்கு, அவருடைய இம்பாக்ட் என்னன்னு அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா திரும்ப அதை எடுத்து வேற கொடுக்குறோம். அதனால இலவசமாக இது நம்ம இலவசமாக தான். இது அவங்களை ஊக்குவிக்க வேண்டும்.
எத்தனை கடையில சார் ஒரு நம்ம போயிட்டு ஊக்குவிப்பாக ஆய்வு நடத்திருக்கோம்? இந்த மாதிரி அவங்களோட தொழில் சார்ந்து நம்ம இதை கொடுக்கலாம் அவங்களுக்கு இலவசமா. இப்ப நம்ம இதுல வந்து இப்ப 600 பேருக்கு பிளான் பண்ணோம். இல்ல எத்தனை கடையில ஆய்வு பண்ணி நம்ம முடிவு பண்ணிருக்கோம் இந்த 600 பேர்? இல்ல இது நமக்கு 10,000 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதுலயே வந்து மெரிட் பேசிஸ்ல, ப்ரையாரிட்டி பேசிஸ்ல, நமக்கு எலிஜிபிலிட்டி பேசிஸ்ல பார்த்துட்டு ஆவின் முகவர்கள் பள்ளி இதுல வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு, கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் சொசைட்டி இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, தன்னபர் இருக்கு. அது யாரு இதுல வந்து ப்ரையாரிட்டி வந்து நமக்கு பிசினஸ் தான். நீங்க வந்து மால்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா எல்லா கம்பெனியுடைய ப்ரீசஸும் இருக்கும். அப்ப நமக்கு அது இல்லையான்னு ஒரு அடிப்படையில தான் அதை இம்ப்ரூவ் பண்ண. இதுல வந்து நாங்க தனியார் கொடுக்க மாட்டோம், சொசைட்டி மட்டும் தான் கொடுப்போம், அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்களும் ஊக்குவிக்க வேண்டி நம்ம பண்ணக்கூடிய. ஆனாலும் நாங்க முடிந்த அளவுக்கு சில ப்ரையாரிட்டிஸை நாங்க வச்சிருக்கோம். இப்ப ஏற்கனவே மால்கள்ல கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க தான் மால்கள்ல கடை வைப்பாங்க. அவங்களுக்கு அரசு வரி பணத்துல இலவசமா ஃப்ரீசர் கொடுக்கறது சரியான நடைமுறையா, இல்ல ஏழை எளிய இந்த சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கக்கூடிய இந்த சிறு வணிகர்களுக்கு இதை குறிச்சு அவங்கள ஊக்குவிக்கிறது சரியான முறையா? இது சரியான தம்பி ரெண்டுமே சரிதான். நீங்க கேட்ட கேள்வியை நான் ஒத்துடு. ஆனா அதுவும் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா காம்படிஷன் ஒண்ணு இருக்கு. பெரிய மால்ல வந்து அவங்க வந்து இன்னொரு காம்பீட்டிங் ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ரீயா வச்சா நாங்க வந்து நீங்க வாங்குவீங்கன்னு சொன்னா நாங்க வாங்க மாட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து ஒண்ணு நாங்க வந்து காம்படிஷன்ல நாங்க வந்து ரிஸ்டாண்ட் பண்ணணும், இன்னொன்னு வெல்னரபிள் செக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது ரெண்டுமே நம்ம கருத்துல வச்சுதான் பண்ணணும். இப்ப இன்றைக்கு கூட நம்முடைய மாண்பு முதல்வருடைய திருக்கரத்தால் பலருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். எப்பவும் யார் யார் எங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்கோ டிஎன்பிசி எழுதி வாங்கி நாங்கள் அப்பாயின்ட் பண்ணோம். நாங்கள் டைரக்டா யாரையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அப்பாயின்ட் பண்ண மாதிரி இல்லை. டிஎன்பிஎஸ்சி மூலமா தான் தேர்வு வந்து முழுக்க நம்ம பண்ணி குறைந்தபட்சம் தற்போதைக்கு அது பேலன்ஸ் ஆகுது. இப்போ நாங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டையும் நாங்கள் டார்கெட்ஸ் கூடுதல் பிளான் பண்ணோம், பிசினஸையும் பிளான் பண்ணோம். நல்லா லெசி வந்து இப்போ நம்ம ஆவில வாங்கி சாப்பிடலாம், குடும்பத்தையும் தெரியும், நாங்களும் தெரியும் லெசி வாங்கி சாப்பிடுறோம். பட் அது முத மாதிரி அந்த டேஸ்டே இல்லை, கண்டிப்பா இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும். அங்க ஆவில வந்து டெய்லி ஆர்ப்பாட்டம் நடக்குது, மக்கள் போடுறாங்க. அங்க போய் மோர் கேட்டா மோர் இல்ல, 12 மணிக்கு தான் வண்டி வருதுங்கிறாங்க. பிஃபோரா பண்ணா நல்லா. தம்பிக்கு ஒரு விஷயம், நீங்க முதல்ல சொன்னதுக்கும் 2 பதினஞ்சு தரத்தை பொறுத்தவரை இப்ப ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்க உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன குற்றச்சாட்டு நீங்க எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம், நாங்கள் செல் பண்ணுவோம். சப்ளை செயினை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்துட்டு இருக்கோம். இது சில இடங்களில் சில பர்டிகுலர் இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருந்தா நான் உடனே அதை அட்ரஸ் பண்ணுவேன். இதுல வந்து கன்சியூமர் அவேர்னஸ் தான். நீங்க வந்து பால் மட்டும் எந்த பொருளும் எம்ஆர்பிக்கு மேல் விற்பதற்கு விற்பனையாளருக்கு உரிமை இல்லை. அதான் வந்து எந்த பொருளும் எம்ஆர்பி மேல விற்க முடியாது, ஆவின் பால் மட்டும் இல்லை. ஆனா இத கன்சியூமர் அவேரா இருந்து எம்ஆர்பிக்கு மேல் கன்சியூமர் பிரைஸ் கொடுக்க கூடாது. நாட் ஓன்லி ஆவின் ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட் வந்து எம்ஆர்பிக்கு மேல சேல் பண்ணக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது வந்துன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லேபர் டிபார்ட்மெண்ட் உறுதியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. சார், பால் கொள்முதல் விலை இருந்தது முன்னாள் அமைச்சரா இருக்கும் சரி, இடைப்படல எவ்வளவு ஏத்திருக்கீங்க என்னன்றது முதலுடைய ஆட்சி 3 ரூபாய் விலை உயர்வு நடந்தது. 3 ரூபாய் 21. அடுத்து 23ல 3 ரூபாய் இன்சென்டிவ் நம்ம கொடுத்தோம், 6 ரூபாய். 1 ரூபாய் தரமான பாலுக்கு கொடுத்தோம், 7 ரூபாய். அதுக்கப்புறம் நீங்க ஸ்பாட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எல்லா இடம் மிஷின் போட்டது நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். அதுல விவசாயிகள் நல்ல வரவேற்பு இருக்கு. ஆக வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் பழைய ஆட்சியை விட இப்ப கூடுதல் வந்து விவசாயிகளுக்கு உறுதியா கிடைக்கும். என்னன்னா கொள்முதல் விலை நாங்க வந்து எங்களுக்கு முடிந்தவரை நாங்க விவசாயி ஹெல்ப் பண்ண உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். நீங்க பாத்துருக்கோம், மிக கடினமாக லோன் கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்ல லோன், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி. அப்படி எவ்வளவு நாங்க ஃபார்மருக்கு என்ன பண்ண முடியுமோ நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் அரசு நிச்சயமாக பார்த்து பார்த்து பண்ணோம். பால் நுகர்வோர்களுக்கு மட்டும் இல்லை, பால் உற்பத்தியாளர்கள் மட்டும் இல்லை, முகவர்களுக்கு
அதே போல இந்த கூட்டுறவு சங்க பணியாளர்கள் எல்லாருக்குமே நம்ம பார்த்து பண்ணிடுறோம். ஒரு நாளைக்கு நம்ம பால் எவ்வளவு கொள்முதல் பண்றோம், எவ்வளவு அதிகரிக்க நம்ம திட்டம் வச்சு எவ்வளவு தேவை இருக்கு சார் இன்னும் பால் நமக்கு? தம்பி, நாங்க வந்து இப்போ வந்து ரொம்ப லீன் சீசன், இப்பவுமே வந்து 33.5 லட்சம் டெய்லி கொள்முதல் பண்ணேன். இது போக கொள்முதல் பண்ணி சொசைட்டி கொடுக்கும்போது அது ஒரு பெரிய அளவு பண்ணிட்டு ஆவிலுக்கு இவ்வளவு கொண்டு இலக்கு எட்டிட்டோமா சார்? நமக்கு தேவையான இலக்கு எட்டிட்டோமா? நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு தம்பி. நீங்க ஜூன் பாருங்க, நல்ல ரொம்ப கூடுது. இல்ல எவ்வளவு தேவை இருக்கு? நம்ம இன்சென்டிவ் வந்து விவசாயிகளுக்கு மேட்ச் ஆகுது. பால் உற்பத்தி வங்கி கணக்கு மூலம் நேரடியா கொடுக்கும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. மதுரை மாவட்டங்கள்ல நேரடியா கொடுத்தாங்க, கையில கொடுத்தாங்க, வங்கி மூலம். அது நமக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து வங்கியில கொடுக்குறோம். அதுக்கு நான் பேசிட்டு எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. வாங்கி தான் அது நம்ம அடுத்து நம்ம ஒளிவு மறைவேற்ற தன்மையோட இருக்கணும். அது மட்டும் பெனிஃபிஷியரி கரெக்டாக போகணும். இதை எங்களுக்கு மானிட்டர் பண்ணா நாங்கள் பேங்க் மூலமா தான் கொடுக்க முடியும். அது விவசாயிகள் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்லுங்கப்பா, என்ன ப்ராடக்ட் வேணும், நாங்க உடனே ப்ரிப்பேர் பண்ணி தரோம். ஏற்கனவே 200க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருக்கு. அவற்றை தீவிரமாக சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் மார்க்கெட்ல புதிய தேவைகள் இருந்தால் தேவையின் அடிப்படையில நம்ம வந்து பொருட்களை அறிமுகம் செய்வோம். அது எந்த முதலமைச்சர் நிதி ஆய்வு கூட்டத்துல பங்கேற்க போறாங்க. எதிர்க்கட்சி விமர்சனம் பண்றாரு. முதல்வர் வந்து நீங்க வந்து எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவான், வழக்க பிடிச்சாலும் சுத்தம் போடும், வெட்ட பிடிச்சாலும் சத்தம் போடணும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கருத்து முதல்வர் போறாருன்னா அவருக்கு பாராட்டணும். அவர் என்னென்ன காரியங்களை முன்வைக்கணும்னு அவங்கள்ட்ட ஏதாவது கருத்து இருந்தா சொல்லணும். நான் ஒரு மீட்டிங் போறேன், ஒரு பாராட்டு சொன்னேன். மீட்டிங்ல என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணலான்னு சொன்னாங்க. ரெண்டும் சொன்னேன். அதை மிஞ்சி சொல்லுறது நீங்களே விட மக்கள் நலன் சார்ந்து போகல, குடும்ப நலன் சார்ந்து போறாரு. வெள்ளைக்குடிக்கு மீண்டும் வேலை வந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துல இவங்க போய் குடும்ப கதை தான் பேசிட்டு இருந்தாங்களா அந்த 10 வருஷமா பேசுனாங்களா? எங்களுக்கு தெரியாது. நிதி ஆயோக் கூட்டத்துல குடும்ப கதை யாரும் பேச முடியாது. அங்க போய் நிதி பற்றி தான் பேச முடியும். நம்ம திமுக எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி கடந்த காலங்களில் பேசினார் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல நம்ம தெரிஞ்சு 600 பேர்ல எத்தனை கார்ப்பரேட் நிறுவனங்கள் சார் நம்ம எஃபியா கொடுக்கிறோம்? அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கல, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கல. எங்களோட ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். எவ்வளவு பேர் சார் இந்த மால்ஸ் எத்தனை மால்ஸ்ல வைக்கிறது? இது வந்து நம்ம ஏஜென்ட்ஸ் கொடுக்கறோம்.